ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. நான் ரதியா சமையல் சாந்தி பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் வந்து ப்ரெட்டை வச்சு ஒரு சாண்ட்விச் பண்ண போகிறேன். நான் என் ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு நான் செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்கணுங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன். பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் ஒன்றுங்க. இது கலவை உப்பு போட்டுக்கலாங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து நல்லா இப்படி மசித்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள், ஜீரகத்தூள், சாட் மசாலா இல்லைன்னா அமெச்சூர் போட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று நல்லா இப்படி கலர் வரைக்கும் இருந்தால் போதுங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிறது இல்லை. இது கூட மல்லித்தலை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வணக்கினதில் இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோங்க. நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெட்டு ஒரு 6 லோப் எடுத்திருக்கேன். இது மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ப்ரெட்டில் எல்லா பக்கம் படுற மாதிரி இந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாங்க. இது மாதிரி இதில் தடவி வச்சுக்கலாங்க. இன்னொரு பீஸில் வந்து நம்ம வெறும் அந்த டொமேட்டோ கிச்சாப் இருக்குது பாருங்கள், அதை இது மாதிரி தடவிக்கலாம். இதையும் நம்ம இப்படி சேர்த்துக்கலாங்க. தோசைக்கல் வந்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சம் பட்டர் இருந்தால் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் இல்லாதனா நான் நெய் போட்டிருக்கேன். நல்லா இப்படி அழுத்தி கொடுக்கலாங்க. அப்போ தான் இது ஒன்றோட ஒன்று ப்ரெஸ் ஆகும். இப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நம்ம போட்டு எடுக்கலாங்க. பாருங்க, எல்லாமே எடுத்துட்டேன். 4 லோபு, மொத்தம் 8 லோபு. அதில் 4 இது பண்ணியிருக்கேன். இது வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லீவ்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாஸு இல்லைன்னா க்ரீன் சட்னி இந்த மாதிரி எது வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட் எவ்வளோ இதாக இருக்குன்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு ரதியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.